வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஃபைனலி உங்கள் ட்ரைபல் சீஃப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுனில் வந்து மீண்டும் வந்துட்டார். ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதலாக வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், ஸ்மாக்டவுனுடைய புது லோகோவை பாருங்கள், நல்லா இருக்குப்பா. போன வாரம் ஸ்மாக்டவுன் லைட்டாக பெண்டு பண்ண மாதிரி ஒரு லோகோ ரிலீஸ் பண்ணானுங்க. அதுக்கு இது எவ்வளவோ பெட்டராக இருக்குது. இன்றைக்கி ஸ்மாக்டவுன் ஆரம்பித்த உடனே ஸ்டீல் கேஜ் ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் WB சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடக்குது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ரெண்டு பேருமே ரிங்குக்கு வந்துட்டாங்க. த சேலஞ்சர், த சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் ரேஸோட இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் குறை சொல்லவே முடியாதுப்பா, ரொம்ப நல்லா இருக்குது. சோலோ சிக்காவா வந்து கோடி ரோட்ஸை பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு. இது ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச்சு, ரொம்ப க்ளீனாக பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த கேஜை விட்டு வெளியே வந்தாலே அவங்க வின்னர். பட் ஆனால் கோடி ரோட்ஸு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஆவரேஜ் தான். சோலோ சிக்காவாக இருக்கார்ல, கொஞ்சம் நல்லா இருந்தது, ஃபைட்டிங் ஸ்டைல் நல்லா இருந்தது. இதில் சோலோ சிக்காவுடைய நேர்மையை பாராட்டலாம். நம்ம கோடி ரோட்ஸோடைய மண்டையெல்லாம் உடஞ்சிருச்சுங்க. கோடி ரோட்ஸ் வெளியே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கூட தான் பிளட் லைனை கூப்பிடவே இல்லையே. இந்த மேட்ச்சில் நான் பிளட் லைனோட உதவி இல்லாமல் சிங்கிளாக தான் முடிப்பேன்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கார் போல இருக்குது. எந்த விதமான ஹெல்ப்பும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை சிங்கிளாகவே பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டார். இதில் பிளட் லைனோட இன்வால்மெண்ட்டே இல்லை. என்னடா இது சப்புன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்தேன். மேட்ச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நடந்தது. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா த ஹூல்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்று போட ஆரம்பிச்சிது. அதாவது பிளட் லைன் சகோதரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை சுற்று போட ஆரம்பிச்சிட்டாங்க. டாங்கலோட ஜாக்கஃபாட்டு ஒரு ஆளே போதும். எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா படுபயங்கரமாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. ஜாக்கஃபாட்டு அட்டாக் பண்ண ஆரம்பித்த உடனே ஜாக்கஃபாட்டு டாமினேட்டாக இருக்கார்ல, அதை பார்த்தோன்னே சோலோ சிக்காவுக்கு கோவம் வருது. நீ தள்ளு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணிட்டுருக்காரு. ஜாக்கஃபாட்டு ஸ்டீல் கேஜுக்கு மேலே இருந்து குதிக்கலான்னு ட்ரை பண்ணுறாருங்க. அப்பன்னு பார்த்து ஒரு தீம் மியூசிக் ஒலிக்குது. எஸ், த ரியல் ட்ரைபல் சீஃப் OTC ரோமன் ரெயின்ஸ் இஸ் ஹியர். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டார். பார்த்த உடனே ஒவ்வொன்றுத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அல்லு கலங்கிட்டு. சோலோ சிக்காவை வந்து ரிங்கில் இருக்கார். டாங்கலோட இவங்கெல்லாம் ரிங்கில் இருக்கிறாங்க. பட் ஆனால் மெதுவாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போயிட்டார் நம்மளுடைய ஜாக்கஃபாட்டு. என்னடா அது ஜாக்கஃபாட்டு கீழே போயிட்டாருன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கதவை பூட்டிட்டாருங்க. எவனும் வெளியே போகலாடா இதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பங்கம் போட்டுட்டார். ஒவ்வொருத்தரையும் அடி பிச்சு எடுத்துட்டார். இதெல்லாம் ஒரு மூலையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்கஃபாட்டுவை வந்து ரோமன் கூப்பிட்றாரு. அவங்கெல்லாம் முடிச்சிட்டேன், நீ வா சொல்லியை நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்த ஜாக்கஃபாட்டு ரிங்குக்கு போயிட்டார். ரோமன் ரெயின்ஸை 1-on-1 முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காரு. பட் ஆனால் ஜாக்கஃபாஸுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஆதரவோ அல்லது ஜாக்கஃபாட்டு வந்து டாமினேட்டாக சண்டை போடுறதையோ சோலோ சிக்காவை விரும்பவே இருதில்லை. அதனால் மெதுவாக பார்த்தீங்கன்னா ஜாக்கஃபாட்டு வந்து கீழே இறக்கி விட்டார். நீ அவங்ககிட்டலாம் சண்டை போடக்கூடாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு. சோலோ சிக்காவுக்கு ஜாக்கஃபாட்டு மேலே இருக்கிற அந்த வெறுப்புத்தனத்தையும் அந்த பொறாமத்தனத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹிண்டாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ சோலோ சிக்காவும் ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் இன்றைக்கி ஸ்மாக்டவுன் ரிங்கில் பார்த்துருந்தாலும் ரெண்டு பேருமே நேருக்கு நேர் சண்டை போடலை. இது கூடிய சீக்கிரம் நடக்குன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் கோடி ரோட்ஸ் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது ஜாக்கஃபாட்டு கீழே இறக்குனதுக்கப்புறமா டாங்கலோட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணும்போது அப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அவங்க அட்டாக் பண்ணி ரோமன் ரெயின்ஸை சேவ் பண்ணியிருக்காது. அதாவது கோடிக்கு உதவி பண்ணும் விதமாக ரோமன் வந்தார். ரோமனுக்கு சின்ன ஹெல்ப்பை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த செக்மெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க.